அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக் லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்டு ஏற்கனவே நம்ம பார்த்தது ஜின் கம்பானியன், அதாவது நம்ம கூடயே இன்னொரு ஒரு ஒரு ஸ்பிரிட்டும் நம்மளுக்குள்ளேயே இருக்குது. நம்மளுக்குள்ளேயே அல்லாஹ் சேர்த்தே நம்ம கூட சேர்ந்தே அதையும் அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு சைத்தானோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு ரிமைண்டர் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம ஒரு மனுஷனாக நம்மளோட இது என்னென்னா, இப்போ ஏன்னா ரெண்டு விஷயம் உள்ளே இருக்குது. ஒன்று சைத்தானோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்கிறதுக்கும் இருக்குது, நேரான சரியான வழிப்பக்கம் வழிகாட்டுதல் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. நம்ம எதை தேர்ந்தெடுத்து எதை நம்ம முடிவெடுத்து எந்த பக்கம் நம்மளோட காரியங்களை செய்கிறோம், எதை நோக்கி நம்மளோட டிசிஷனை எதை நோக்கி நம்ம ஸ்டேரிங்கை திருப்பிக்கிறோம் அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே இது பார்த்தது. இப்போ அதோட கொஞ்சம் தொடர்ச்சியாக இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து இன்ஷால்லா நம்ம இப்போ பார்ப்போம். இது வந்து குரான் டாக் பிளாகில் த டெட் சி ஸ்க்ரால்ஸுங்கிறத பற்றி, அது டெட் சி ஸ்க்ரால்ஸ்னால் இப்போ இருக்கிற இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் அந்த வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் சுமார் ஒரு 1947 அந்த 46-47 அந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 குகைகள்லேருந்து பழைய காலத்து இந்த ஓலை சுவடி மாதிரி இந்த சுருளில் உள்ள வச்சு அந்த சுருளாக அதை கண்டுபிடிச்சாங்க. அது பேர் தான் டெட் சி ஸ்க்ரால்ஸ். ஏன்னா இந்த டெட் சி ஏரியா பக்கம் அந்த இது கிடச்சதுனால இது வந்து டெட் சி ஸ்க்ரால்ஸ்னு. அது வந்து மனிதர்களோட ஹிஸ்ட்ரியில் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. முக்கியமாக ஆரம்ப கால கிறிஸ்துவம் யூதர்களோட இந்த அவங்களோட சமுதாயம் அதை பற்றின தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷயம் அந்த ஸ்க்ரால்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேலே பழசு. சுமார் 2025-2026 வருஷத்துக்கு, அதாவது ஈசா நபி பிறந்து இறந்து ஒரு வருஷத்தில் அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த ஸ்க்ரால்ஸ் இருந்திருக்கு. அதை வந்து இப்போ வந்து அந்த ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடிச்சாங்க. அதில் வந்து பல பகுதி வந்து ரொம்ப கொஞ்சம் டேமேஜ் ஆகி படிக்க முடியாதபடி நிறையா இருந்துச்சு. அதில் சில விஷயங்கள் வந்து க்ளீனாக படிக்க முடிகிற மாதிரி இருக்குது. அதில் பார்க்கும்போது அதில் சொல்லப்படும் விஷயம் எக்ஸாக்டாக குரானில் அல்லாஹ் வந்து ஜின் கம்பானியன், அதாவது நம்ம கூட ஒரு சைத்தானோட என்டிட்டியாக ஒரு ஜின்னம் வந்து நம்ம கூட இருக்குது, நம்மளுக்கு வந்து சைத்தானோட விஷயங்களை பூசிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்க்ரால்ஸில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு மனிதர்களுக்குள்ளேயும் ஸ்பிரிட்ஸையும் சேர்த்து நாங்கள் அனுப்புகிறோம். 2 ஸ்பிரிட்டு. ஒன்று வந்து சைத்தானோட விஷயங்கள், அதாவது ஃபாலன் டார்க் ஏஞ்சல்னு சொல்கிறாங்க. அதில் அதாவது சைத்தானோட பாயிண்ட் ஆஃப் வியூ, டார்க் ஏஞ்சலோட பாயிண்ட் ஆஃப் வியூவை உங்களுக்கு பூத்திக்கிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து ட்ரூத், சத்தியத்தின் பக்கம் உங்களுக்கு ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் எதை நோக்கி நம்மளோட டிசிஷன் இருக்குங்கிறத பொறுத்து தாங்கிற மாதிரி அந்த ஸ்க்ரால்ஸில் இருக்குது. இது எந்த அளவுக்கு குரானோட ஒத்து போகுது அப்படிங்கிறது படி பார்க்கும்போது குரானில் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறாங்க, உங்கள் கூடயே ஒரு ஜின்னு குரானில் வந்து அது வந்து ஜின்னுங்கிற நேமில் அல்லாஹ் சொல்கிறாங்க. ஜின்னு உங்கள் கூடயே சேர்ந்து பிறக்குது. அது வந்து சைத்தானோட பாயிண்ட் ஆஃப் வியூவை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுய நினைவோடு இருக்கும்போது கெட்டுப்போன சாப்பாடை கொண்டு வந்து ஒருத்தவங்க கொடுத்து இதை சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டோம். ஈவன் பசியோடு இருந்தால் கூட அந்த கெட்டு போனதுன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா நம்ம வந்து அதை நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனால் நம்ம நார்மலாக ஒரு கிளியர் மைண்டில் இருக்கும் போதே தப்பை வந்து செய்கிறோம். ஏன்னா எப்படி வந்து நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஆள் வந்து கெட்டுப்போன சாப்பாடை கொடுத்து இதை சாப்பிடுன்னு சொல்கிறதோ, ஈவன் வந்து நம்மளை ஒரு மிஸ்ட்ரீட் பண்ணாலே நம்மளை இப்படி அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ட்டை கீப் பண்ணுவோம். ஆனால் இந்த சைத்தானோட ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம கூட இருந்துக்கிட்டு
சைத்தானோட விஷயங்களை புகுத்திக்கிட்டே இருக்குது. புதினா எல்லா கெட்ட விஷயமும், எல்லா குரானுக்கு குரானோட அட்வைஸ்க்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் அது சொல்லிக்கிட்டே இருக்குது, நம்மளை புகுத்திக்கிட்டே இருக்குது. நம்மளும் அதுக்கு இணங்கி நம்மளும் அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ மறுமை நாளில் வந்து அல்லாஹ் எனக்கு தெரியாது, எல்லாமே இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு குரான்லேயே அல்லாஹ் சொல்லி கட்டுறாங்க. இவங்க தான் என்னோட தோழனாக இருந்தால் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவனை வந்து லோயஸ்ட்டு பிட்டு நரகத்தில், அதாவது நரகத்தில் அடிப்பாதையில் பாதாளத்தில் அவனை தூக்கி போடுங்க, அவனை நான் ஏறி மிதிக்கினேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்களோட கூற்று என்னவாக இருக்கும்னா, நான் ஜஸ்ட்டு அவனை இன்வைட்டு தான் பண்ணேன், அவன் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வந்தான், இதில் ஏன் தப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வகையில் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கரெக்டு தான். அவன் இன்வைட் பண்ணால் உன்னோட புத்தி எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ ஈவன் வந்து ஒரு சின்ன பிள்ளையே ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா, எதுக்கு தப்பு பண்ணால், இல்லை என் ஃப்ரெண்டு தான் இது பண்ணான்னா, அவன் தப்பு பண்ணான்னா ஏன் உன்னோட அறிவு எங்கே போச்சு, நீ எதுக்கு இந்த தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்போம். ஆனால் நம்மளுக்கும் அதே கொஸ்டின் இருக்குது. சைத்தான் நம்மளை இன்வைட் பண்ணுறான், சைத்தானோட ரெப்ரசன்டேட்டிவ் நம்மளை தப்புன்னு பக்கம் இழுக்கிறான்னா நம்மளோட அறிவு எங்கே போச்சு? அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு கண்ணு காது மூளை இதெல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ரெஸ்பான்சிபிள் ஃபார் யூஸிங் தெம், நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள், நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட்டு நம்மளால் திருத்திக்க முடியும். ஆனால் அதை தடுக்கிறதுக்கு நம்மளோட அந்த ஈகோன்னு ஒன்று நம்மளுக்குள்ளேயே நம்ம பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து என்னோடய பழக்கம், இதெல்லாம் நான் மாற்றிக்க முடியாதுன்னு இருக்கோம், இப்படியே நான் பழகிட்டேன், இப்படி தான் என்னால் இருக்க முடியும்னு இருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அதுலேயே ஊறி போன மாதிரி இருக்கும். இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, சந்தர்ப்பத்தை. நமக்கு வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்குறாங்க. நம்ம எந்த நேரம் வேணாலும் நம்ம இப்போ நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஒரு கெட்டு போன சாப்பாடை நம்மள்கிட்ட கொடுத்து சாப்பிட்னா நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனால் ஒரு தப்பை, ஒரு கோவத்தை ஈஸியாக தூண்டுற மாதிரியான விஷயங்களை சைத்தான் வந்து நம்மள்கிட்ட கிசுக்கும் போது, சைத்தானோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நம்மளை தூண்டும் போது அதில் ஈஸியாக போய் விழுந்துடுறோம். ஈவன் போய் சொல்கிறது, ஒரு ஈகோவை பூஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி உள்ளது. இது வந்து ரொம்ப அவுட்லைனாக பார்க்கும்போது இதெல்லாம் தப்புன்னு தெரியும். எத்தனையோ வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு டிஸ்கைஸ்டு மேனரில், அதாவது கொஞ்சம் மறைச்சி வச்ச மாதிரியான தப்புலாம் நிறையா இருக்குது. அது வந்து ரைட்டு மாதிரியே இருக்கும், ஆனால் தப்பாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அளவுக்கு மீறி ஒரு விஷயத்தை செய்கிறது, அல்லாஹ் சொன்ன வரம்பை மீறி சில காரியங்களை செய்கிறது, இதான் நல்லதுங்கிற பேரில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது, அதையும் அல்லாஹ் தடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்லைக்கு மேலே வந்து பணத்தை செலவிடுறதும் வந்து சைத்தானோட ஒரு பண்பு அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறாங்க. சைத்தானோட ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ட்டு. அது வந்து உங்களையே நீங்கள் ஃபினான்ஷியலி கஷ்டத்துக்கு உள்ளாக்காமல் இருக்கும் பொருட்டு இதை நீங்கள் சரி பண்ணிக்கங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ அல்லாஹ் நம்மளுக்கு குரானில் எல்லா விஷயங்களையும் சொல்லி வான் பண்ணிட்டாங்க. இங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ லாஸ்ட் பயானில் அண்ணன் சொன்ன மாதிரி தான், இங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இது மைண்ட்ஸை வச்சுருக்காங்க, அதாவது வெடிகுண்டு இருக்குது இங்கெங்கெல்லாம், அங்கெல்லாம் காலை வைக்காமல் இந்தானே இதெல்லாம் சேஃப் ஏரியா, இந்த பக்கம் இப்போ இந்த சைடு நீ நடந்து போங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு ரோடு மேப்பை கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம வந்து எப்படின்னா ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். நம்மளோட விதி நரகத்துக்கு போதா சொர்க்கத்துக்கு போதாங்கிற முடிவெடுக்கக்கூடிய நிலை. அந்த நிலை எப்படின்னா ஒரு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதுக்கான டெஸ்ட்டாக இருக்குது, அதுக்கான சோதனையாக இருக்குது. எந்த முடிவு பக்கம் நம்ம போகிறோம், எந்த நல்ல விஷயங்களை கேட்டாக்கா நல்ல முடிவு நம்ம வாழ்க்கையில் எடுப்போம். நம்மளை மைண்டை டைவர்ட் பண்ணுற மாதிரி எத்தனையோ விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நல்ல விஷயம் மாதிரி கெட்ட விஷயத்தை பூத்துறதுன்னு சொல்லிட்டு வரும்போது, இப்போ இப்போ ஒரு வெப் சீரீஸு, இப்போ ஒரு சினிமா இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ புதுசாக உள்ள கெட்ட விஷயத்து ஒரு சமுதாயத்துக்கு பக்கம் சைத்தான் எந்த மாதிரி இந்த எல்ஜிபிடி, அதாவது இந்த சேம் செக்ஸ் மேரேஜு, ஓரின சேர்க்கை, இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியே சில சினிமாவும் வருது, சில வெப் சீரீஸும் இப்போ வர ஆரம்பிக்குது. அது எங்களோட உரிமை, எங்களோட அது எப்படி எங்களோட சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவில்
கெட்ட விஷயத்த சமுதாயத்தின் பக்கம் உள்ளே வந்து திணிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து லிவிங் டுகெதருங்கிற ஒரு ட்ரெண்டு வந்து ரொம்ப இப்போ சர்வசாதாரணமாக இருக்குது. இப்போ இப்போ சாதாரணமாக ஒரு பையனோ பொண்ணோ கல்யாணம் பண்ணிக்காமலே சேர்ந்து வாழலாம், அதுக்கு வந்து கோர்ட்டாக அதுக்கு வந்து ஓகேங்கிற மாதிரி அப்ரூவலும் வந்துருச்சு. அது வந்து ஒரு சட்டப்படி அது குற்றம் கிடையாதுங்கிற மாதிரி. இன்னும் கொஞ்ச நாளில் என்னன்னா அதை தடுக்கிறதுக்கு யாராவது போய் தடுத்தாக்கா அவன் தான் குற்றவாளிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடுவாங்க. இதெல்லாம் என்னென்னா சைத்தானோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கான்ஸ்டண்ட்டாக நம்ம சமுதாயத்தின் பக்கம் ஜென்ரலாகவும் புகுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு ஆள் உள்ளேயும் தனித்தனியாக புகுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜென்ரேஷன்லேயே இப்படின்னா இன்னும் நம்ம பிள்ளைவெல்லாம் வளர்ந்த பிறகு அது வந்து ரொம்ப ஒரு காமனாக இருக்கும். அது வந்து ஒரு தப்பே கிடையாது, இப்படி தான் உலகம், இப்படி தான் இருக்கிறது வந்து சரி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்குன்னு சமுதாயத்தை சீர்கெடுக்கக்கூடிய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியிலேயே வருது. இப்போ லூத் நபி சமூகம் வந்து அவங்க வந்து ஒரு எப்படி சொல் கல்ச்சரலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும், கல்ச்சரல்னாக்கா அவங்களோட வாழ்க்கை முறை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட பழைய காலத்து கட்டிடம், அவங்க வாழ்ந்த சூடுகள்லாம் இருக்குல்ல, பார்க்கும்போது ஈவன் வந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் அவ்வளோ பக்காவாக இருக்குது. ஒரு தண்ணி மழை பெஞ்சாக்கா தண்ணி தேங்காமல் வடிகிறதுக்கான இது இருக்குது. ஒரு சொசைட்டின்னு ஒரு வீடு இருக்குனாக்கா ஒரு குறிப்பிட்ட இத்தனை நம்பர் ஆஃப் வீட்டுக்கு நடுவில் ஒரு பார்க் இருக்குது, சில கடத்தெருவு இருக்குது. ஒரு பிளான் பண்ணி ஒரு சமுதாயத்தை அந்த கம்யூனிட்டி வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக வாழ்ந்துருக்காங்க. ஒரு ஸ்டேடியமு, அதுக்கப்புறம் வந்து இந்த மார்க்கெட் ஏரியா, அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம், அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த எஜுகேஷனு, இதெல்லாம் வந்து எப்படி ஒரு மாடர்ன் சிட்டியை பிளான் பண்ணவும் அந்த அளவுக்கு அவங்க கல்ச்சரலி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஓரினை சேர்க்கை, லிவிங் டுகெதர், இந்த மாதிரியான விஷயங்களும் சமுதாயத்துக்குள்ளே சைத்தான் புகுத்தி அதுதான் வந்து ஒரு மாடர்ன் சொசைட்டியோட ட்ரெண்டே அதான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்மளுக்கு புகுத்துறாங்க. எப்படி இப்போ ட்ரெஸ் கோடை பற்றி வரும்போது அல்லாஹ் வந்து உங்கள் ஆடைகளை நீளப்படுத்திக்கங்க, அதுக்காக ஃபுல்லாக ஹெட் டு டோவை ஃபுல்லாக புர்காவை போட்டு மறைச்சிக்கங்க ஸ்க்ரீன் போட்ட மாதிரின்னு அல்லாஹ் சொல்லலை. ஆனால் உங்கள் ஆடையை நீளப்படுத்திக்கங்க அப்படின்னு இருக்குது. ஆனால் ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு இப்போ ஜஸ்ட்டு நம்ம ரொம்ப திங்க் பண்ணலாம் வேணாம், கூகுளில் போயிட்டு மாடர்ன் ட்ரெஸ் ஐடியாஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டாக்கா எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுலாம் நம்மளுக்கு காட்டுதுன்னு சொல்லி பார்த்தாக்கா அது வந்து குரானிக் வியூவில் உங்கள் ஆடைகளை இப்போ மார்பகத்தை மறைச்சிக்கங்கன்னு இருக்குது, ஆடையை நீளப்படுத்திக்கங்கன்னு இருக்குது. அந்த மாதிரியான ட்ரெஸ் கோடை தான் இது இப்போ உள்ள மாடர்ன் சொசைட்டி மாடர்ன் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது வருதான்னு பார்த்தாக்கா இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் மாதிரி ஒரு கெட்ட விஷயத்தை சைத்தானோட பாயிண்ட்டை புதுத்துருது. இது வந்து ஹோல் சொசைட்டின்னு மட்டும் இல்லை, ஒரு ஆளுக்குள்ளேயும் இதுதான் கரெக்டுங்கிற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்மளுக்குள்ளே திணிக்கிறதுக்கு சைத்தான் ஏகப்பட்ட டூல்ஸை யூஸ் பண்ணுறான், ஏகப்பட்ட ஆயுதங்களை யூஸ் பண்ணுறான். அதில் ஒன்று தான் இப்போ நம்ம அதிகமாக நம்ம வந்து இப்போ டிவி, இப்போ வெப் சீரிஸு அதெல்லாம் பார்க்குறோம்ல, அதில் வந்து நல்ல கதை மாதிரி இருக்கும், அதில் ஒரு சின்ன ஒரு இடுக்கில் ஒரு கெட்ட விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து திணிச்சிருவாங்க. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஈவன் ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்லேயே வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரியே இருக்கும் சில கதைகள்லாம். அதெல்லாம் வந்து தப்புங்கிறது வந்து தப்பு தான், அதை வந்து நியாயப்படுத்தவே முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணுன்னா குரான் மட்டும்தான் நம்மளுக்கான ஒரே கவசமாக இருக்குது. குரான்லேருந்து நம்ம அடிக்கடி நம்ம படிப்பினையை ரினியூ பண்ணிக்கணும். குரானை நம்ம படித்து முடிச்சிட்டோம் இதோட முடிஞ்சிருச்சின்னு கிடையாது. ஒருத்தோட நம்ம படிக்கும் போதும் அல்லாஹ் நம்மளுக்கு புது விஷயங்களை புரிய வைக்கிறாங்க, நம்மளை இன்னும் சரியான பாதை பக்கம் நம்மளை கைடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே சைத்தானோட கிசுகிசுப்பு நம்மளுக்குள்ளே வரும்போதும் அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறதுக்கு ஒரு கவசமாக இருக்கிறதுக்கு இந்த குரானு ரொம்ப 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 முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த குரான் இல்லை, நம்மளை ஒரு கைடிங் லைட்டு இல்லைன்னா, குரானில் அல்லாஹ் சொல்கிறாங்களே இது வந்து உங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்காக இருக்குன்னு. கலங்கரை விளக்குன்னா நம்மளுக்கு அந்த கைடிங் லைட்டு இல்லைன்னாக்கா நம்ம இருளில் எந்த திசையோ மாறி போயிடுவோம் நம்ம. ஏன்னா அந்த அளவுக்கு தடுமாறி போகிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது இப்போ இந்த உலகத்தில். ஸோ இது எல்லாத்துலேருந்தும் நம்ம பாதுகாத்துக்குன்னு, எல்லாத்துலேருந்தும் நம்ம அல்லாட்ட நெருங்கி போகணுன்னா குரான் பக்கம் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காகணும். குரானில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக
பற்றி பிடிச்சிக்கின்னு நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு குரானோட டீச்சிங்ஸை அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. ஒரு மற்ற விஷயத்தில் வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். குரானிக் வேல்யூஸை ஃபாலோ பண்ணுறதுல குரானிக் வேல்யூஸை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணிக்கிறதுல காம்ப்ரமைஸே கிடையாது. எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு அதனால தான் திட்டுனேன் அப்படின்னாக்கா உன் வாய் உன் நாக்கு நீ தான் அந்த வார்த்தையை வெளியில் போட்ட, அதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள். இதுக்கு வேறு ஆள் என்னை கோவப்படுத்தினாங்க, வேறு ஆள் இந்த செய்தியை சொன்னாங்க அதனால தான் எனக்கு இந்த கோவம் வந்துச்சுங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது. அதான் அல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யூஸிங் தெம். நீங்கள் அதை நல்ல வகையிலையும் யூஸ் பண்ணலாம், சைத்தானோட விஷயங்களை வெளிக்காட்டுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். நாளைக்கு அதே கண், காது, மூக்கு, நம்மளோட நாக்கு, நம்மளோட தோல் இதெல்லாம் தான் நம்மளுக்கு எதிராக சாட்சி சொல்ல போகுது. நம்ம பண்ண தப்பை அவ்வளவையும் அல்லாஹ்கிட்ட சொல்ல போகுது. நம்மளும் எதையுமே மறைக்க முடியாது அல்லாஹ்கிட்ட. ஸோ அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோங்கிற இது மனசுக்குள்ளே இருந்தாலே நம்மளுக்குள்ளே ஒரு பயம் வரும். அது நல்ல பயம்தான். அல்லாஹ் மேலே நிச்சயமாக நம்ம பயப்படணும். அல்லாஹ்வோட பனிஷ்மெண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக பயந்து இருந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையை இப்போ ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்கிறத கேட்டு நடக்குன்னு அப்படின்னாக்கா நம்ம மேலே சரி அத்தா இது இப்படி பண்ணாக்கா அத்தாவுக்கு பிடிக்காது, நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குங்கிற பயம் மனசுக்குள்ளே இருந்தால் தான் அவங்க அந்த தப்பை பண்ணாமல் இருப்பாங்க. இது நம்ம மிரட்டக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இது எப்படி ஒரு டீச்சரு ஸ்டூடெண்ட்டு அதே மாதிரி பேரண்ட்ஸை பிள்ளைகளை ஒரு விஷயத்தை ஒரு நல்ல விஷயத்து பக்கம் பழக்கிறதுனாக்கா அதே மாதிரி தான் அல்லாஹ் மேலே நம்மளுக்கு கண்டிப்பாக பயம் இருக்குன்னு. மற்ற விஷயங்கள் மேலே நம்ம பயப்படக்கூடாது. இப்போ சைத்தான் ஒரு பொய்யான பயத்தை நம்மளுக்குள்ளே போடுவான், அந்த பயம் இருக்கக்கூடாது. ஆனால் அல்லாஹ் கிட்ட நம்மளுக்கு மறுமையில் அல்லாஹ் கிட்ட நம்மளுக்கு கேள்வி கணக்கு இருக்குது. நம்ம நரகத்துக்கு போகாமல் நம்மளை காப்பாற்றிக்கணும். நரகம் அவ்வளோ கடுமையானது, எக்ஸ்ட்ரீம் கஷ்டத்துக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய இதாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு ஆப்போசிட் சைடில் நம்ம சரியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னா குரானோட டீச்சிங்ஸ் படி நிரந்தரமான மகிழ்ச்சி, அங்கே சாந்தி, அதாவது சலாம்ங்கிறது தான் அங்கே அவ்வளோ நிம்மதியான ஒரு அதான் வாழ்த்தா இருக்கும். சாந்திங்கிறது தான் அங்கே வாழ்த்தா இருக்கும். நம்ம கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கான நல்ல விஷயங்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கும். அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி விஷயம். ஸோ நம்ம இந்த பயமும் இருக்குன்னு அல்லாஹ்கிட்ட அதை அந்த ஒரு நல்ல விஷயங்களை அடையிறதுக்கான இதைய மனசில் வச்சுக்கிட்டு நம்மளோட லைஃப்பை குரானோட வேல்யூஸ் பக்கம் நம்மளோட திருப்பி நம்மளோட லைஃப்பை நடத்துக்கிறதுக்கு அல்லாட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபிலல்லா அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இப்போ சைத்தான்ட்டேருந்து பாதுகாப்பு அல்லாஹ் கிட்டதை நம்ம அடையிறது, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வெப் சீரிஸு அந்த மாதிரியான இந்த இப்போ யூடியூபு ஷார்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி கெட்ட விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே போடுறாங்க, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வழிகேட்டின் பக்கம் இழுத்துட்டு போகிறதுக்கான விஷயமா இருக்குது. இது ஜஸ்ட் இப்போ நம்ம ஒரு ஒரு வெப் சீரிஸை பார்த்தாலோ இல்லை வெறும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தாலோ இதில் என்ன தப்பு இருக்குங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதில் நம்மளுக்கு சில இடத்துல நம்மளுக்கு அந்த ரெட் ஃப்ளாக் தெரியுது. இதெல்லாம் தப்பான விஷயத்த ஒரு நல்லது மாதிரி ஆதரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ கவுண்டமணி செந்தில் காமெடி நம்மளுக்கு பிடிக்கும், சிரிப்பு அதெல்லாம் ஓகே. ஆனால் அவர் இப்போ ஒரு கவுண்டமணி செந்தில் ஒரு எட்டி உதைக்கிறது, செந்தில் வழியில் போய் ஒரு மூலையில் போய் அடிபட்டு போய் ஒரு மூலையில் போய் உழுவுறது, அது நம்ம சிரித்து பழகிட்டோன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி இப்போ ஸ்கூல்லையோ கிளாஸ்லேயோ 2 பேர் அடிச்சுக்கிட்டான்னா நம்மளுக்கு சிரிப்பு தான் வரும். அது ஒரு விஷயம் தப்பு, அது ஒரு காமெடிக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி சில அந்த மாதிரி கதை இது இருந்தாலும் ஒரு ஆள் இன்னொரு ஆள் கஷ்டப்படுறத பார்த்து ஒரு சிரிப்பு வர வைக்கிற விஷயத்த நம்மளுக்கு லேசாக புகுத்துறாங்க.
இன்னொரு ஆள் கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்கிறது, அதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறதுங்கிற மாதிரி. ஸோ இதில் இந்த விஷயம் அதே மாதிரி தான். இப்போ வந்து ஒரு ஒரு ஹீரோ இருக்கார், அவங்களுக்கு ஒரு பேருன்னு ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அது வந்து ஒரு தப்பான விஷயத்த வந்து ஒரு சரி மாதிரியான வியூவில் நிறையா விஷயத்த காட்டுவாங்க. இப்போ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒன்றா இருக்கிற மாதிரியான விஷயங்கள் அப்படி வந்து இப்போ ஜென்ரலாக நிறையா படத்தில் வந்து அப்படி தான் இருக்குது. ஒரு அல்லாஹ் சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களோட தாம்பத்திய வாழ்க்கையே தொடங்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஆனால் அதில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து ஜென்ரலில் இதான் உலக வழக்கம், இதான் நார்மல். அது வந்து ஒரு தப்பான விஷயத்த நார்மலைஸ் பண்ணுறாங்க, இதான் நார்மல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து நிறையா அதை நான் சொன்ன மாதிரி நிறைய ரெட் ஃப்ளாகு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நம்ம கேட்கக்கூடிய விஷயம். ஈவன் ஒரு மேகசின் அந்த மாதிரி ஒரு படித்தா கூட அதுலேயும் நிறையா கெட்ட விஷயத்த அப்படியே லைட்டாக அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறது மாதிரி லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்குள்ளே ஃபீடு பண்ணிக்கிட்டு இருக்கான் சைத்தான். பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டும் இருக்கான். ஸோ அதில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயங்கள் எந்த விஷயத்தை நம்ம கேட்டாலும் பார்த்தாலும் ஈவன் ஒரு ஏதாவது படித்தாலும் நம்ம மூளைன்னு எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பரிசீலனை பண்ணி எது சரியானது அப்படிங்கிறத நம்மளை தீர்மானம் பண்ணிக்கணும். இந்த டெட் சீ ஸ்க்ரால்ஸில் அந்த இது ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸாக இருக்குது. எப்படி வந்து இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் நம்மளோட செயின் அதே மார்க்கம் தான் தொடர்ந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் மாதிரியும் நம்ம இப்போ என்னோட வியூவில் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா குரானில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அதே யூதர்களோட மூலமாக ஆரம்ப கால யூதர்களோட வாழ்க்கை முறை, அவங்க எதை ஃபாலோ பண்ணாங்க, எந்தெந்த விஷயங்களை நம்பி அவங்களோட மார்க்கம் எந்த வடிவத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளிம்ஸு இந்த டெத் சீ ஸ்க்ரால்ஸில் அந்த 2000 வருஷம் ஓல்டு அந்த ஸ்க்ரால்ஸில் இருந்துச்சு. அதே விஷயங்கள் தான் நம்மளுக்கு குரான்லேயும் இப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த குரான்லேயும் அல்லாஹ் வந்து அதே விஷயங்களை தான், அதே சாராம்சம் அதே தான். நம்மளுக்கு அல்லாஹ் அதே விஷயம் சொல்கிறாங்க, உங்கள் கூடயே சைத்தானோட ரெப்ரசன்டேட்டிவும் உங்கள் கூடயே இருக்குது, தப்பான விஷயங்களை உங்களுக்கு புகுத்தோம், அதே நேரத்தில் நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கும் உங்கள் கூட ஒரு கைடிங் லைட்டும் இருக்குது. நீங்கள் எதை டிசைட் பண்ணிக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கை. இது கடைசியில் அந்த கடவுள்கிட்டயே தான் நீங்கள் திரும்பி போவீங்க அப்படின்னு அந்த டெட் சீ ஸ்க்ரால்ஸ்லேயே இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு சிவா கூட ஆரம்பத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்பிரிச்சுவல் இதுபடி அவரும் வந்து அந்த ஒரே கடவுள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் வந்து இந்த இணை தெய்வ வழிபாடுலாம் தப்புங்கிற மைண்ட் செட்டில் தான் அவரும் இருக்கார். அவரும் ஒரே கடவுளுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கார். அவர் கூட வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் இதில் டிஸ்கஸ் பண்ணும்போது முன்னாடி ஆரம்பத்தில் சொல்லியிருக்காரு, இந்த ஹோல் மகாபாரதம் ஸ்டோரியே நம்மளுக்கு இன்டர்னலாக நம்மளை பிரெயினுக்குள்ளே நடக்கக்கூடிய போராட்டம் தான். ஒரு தப்பான விஷயம் வரோம், சரியான விஷயம் அதுக்கு எதிராக சண்டை போடுறது, தப்பான விஷயம் பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் அதான் வாய்மை தான், உண்மை தான் கடைசியில் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியானது. இந்த ஹோல் மகாபாரத ஸ்டோரியே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் என்ன சொன்னார்னாக்கா, நம்மளோட மூளையில் மேல் லேயருக்கும் கீழ் லேயருக்கும் நடக்கக்கூடிய சண்டை போராட்டம் தான் இந்த ஹோல் மகாபாரதம் ஸ்டோரியே. அதை வந்து மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு கேரக்டர் பேரை வச்சு அந்த ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இது வந்து லிட்ரலாக சொல்ல போனாக்கா நம்மளுக்குள்ளே நடக்கக்கூடியது ஒரு வார் தான், ஒரு சண்டை தான் நடக்கும். ஒரு தப்பான விஷயம் நம்மளுக்குள்ளே இது தோணும் போது அதை நம்ம ஜெயிச்சு நம்மளை வந்து சரியான விஷயம் பக்கம் நிற்கிறோம்னாக்கா அந்த நேரத்தில் அந்த போராட்டங்கிறது வந்து ஃபுல்லாக ஒரு வார் மாதிரி தான் சண்டை நடக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்குன்னு, நம்மளோட வாழ்க்கை முடிகிறது வரைக்கும் இந்த போராட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த போராட்டத்துலேருந்து ஜெயிக்கிறதுக்கு அல்லாஹ் நிறையா ஆயுதத்தை, கவசத்தை நம்மளுக்கு அல்லாஹ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம தைரியமாக சைத்தானை எதிர்கொண்டு நம்ம அல்லாஹ் பக்கம் மீட்சி அடைகிறதுக்கு இந்த குரான் தான் நம்மளுக்கு
ஒரு முக்கியமான சோர்ஸாக இருக்குது, முக்கியமான ஹெல்ப்பாக இருக்குது. அல்லாவோட உதவி கொண்டு இது மட்டும்தான் நம்மளுக்கு கவசமாக இருக்குது. இதை தவிர வேறு எந்த கவசத்தை எடுத்தாலும் அது நல்ல விஷயங்கள் மாதிரி இருந்தாலுமே அதில் வந்து டிஃபெக்ட் நிறையா இருக்குது. அது நம்மளை முழுசாக பாதுகாக்கமானா கிடையாது. குரான் மட்டும்தான் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்தது. அது மட்டும்தான் நம்மளுக்கு முழுசாக சைத்தாங்கிட்டேருந்து பாதுகாப்பு நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சூரா அல் நாஸ் படிச்சிடுறேன். பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். Say, I seek refuge in the Lord of the people, the King of the people, the God of the people, from the evils of sneaky whispers, who whisper into the chests of the people, be they of the jinns or the people. மனிதரின் இரட்சகர் இடத்துல நான் அடைக்கலம் தேடுறேன். அவர் மனிதர்களின் கிங், மனிதர்களின் அரசர், காட் ஆஃப் த பீப்புள், மனிதர்களின் கடவுளாக இருக்காங்க. ஃப்ரம் த ஈவில்ஸ் ஆஃப் ஸ்னீக்கி விஸ்பர்ஸ், கிசுகிசுக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள்லேருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன். ஹூ விஸ்பர்ஸ் இன் டு த செஸ்ட் ஆஃப் த பீப்புள், இதயத்தில் நம்மளுக்கு மனசுக்குள்ளே அந்த கிசுகிசுப்பை அவங்க கொடுக்குறாங்க, அதுலேருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன். அது 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 வந்து மக்களோட மனிதர்களின் இதயங்களில் முணுமுணுப்பை அது அப்படி தான் நம்ம டிரான்ஸ்லேஷனில் வரும், ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில். பி தே ஆஃப் ஜின்ஸ் ஆர் த பீப்புள், அது ஜின்களிலும் மனிதர்களிலும் இருந்த போதிலும். ஸோ நம்மளுக்கு ஜின்கள் மட்டும் நம்மளுக்கு கெட்ட விஷயங்களை புகுத்துறது கிடையாது. அந்த ஜின்னு பேச்சை கேட்டு அதில் ஆல்ரெடி அந்த வலையில் விழுந்தவங்க மனிதர்களும் நம்மளுக்கு கெட்ட விஷயங்களை சரியான விஷயம் மாதிரி காட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம கவனமாக இருக்குன்னு இதை வந்து அல்நாஸை நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிக்கின்னு நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம எப்போ ஓதுறோமோ அப்போ மட்டும் இல்லாமல் எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதோ, எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனு ஒரு அதாவது தப்பு வந்து சரி மாதிரி நம்மளுக்கு புகுத்தக்கூடிய விஷயங்கள் வருதோ அப்போல்லாம் நம்ம இதை வந்து அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு அடைகிறதுக்கு அல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அதை நம்ம அல்நாஸை அடிக்கடி நம்ம ஓதிப்போம். ஓகே, தொழுவை நிலைநாட்டுவோம். வாக்கி முஸ்ஸலாம்.